இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பத்ரி தான். பத்ரி படத்தோட கதை சுருக்கம் பார்க்கலாம். இந்த படம் வந்தது 2001 ஏப்ரல் 12. படத்தோடைய டைரக்டர் அருண் பிரசாத் அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் மற்றும் ரமண கோகுலா அப்படின்னு 2 பேர் சேர்ந்து இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள், பூமிகா, இவங்க கூட ரியாஸ் கான், இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படின்னா, விஜய் வந்துட்டு ஒரு படிப்புலையும் ஒரு கவனம் செலுத்துறதில்ல, எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணுறதில்ல, எதுவுமே இல்லாமல் அப்பா வந்து காசு கொடுக்க அதில் செலவு பண்ணிட்டு பசங்களோட சேர்ந்து ஊரை சுற்றிக்கிட்டு திரியிறது, போகிற வர பொண்ணுங்களெல்லாம் நக்கல் பண்ணிக்கிட்டு திரியிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. இதில் வந்துட்டு உங்களோட அப்பாவுக்கு சுத்தமாக இவரை பிடிக்கவே செய்யாது. எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பார். அவர் வந்துட்டு ஒரு டீ கடை ஒன்று வச்சு நடத்திட்டு வருவார். ஒரு குட்டியாக ஒரு காஃபி ஷாப் மாதிரி வச்சுருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க அங்கேயும் போயிட்டு ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த மாதிரி வேலை தான் அவர் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்னென்னா நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்றது வந்து ஆசை. அவருக்கு வந்து ஒரு அண்ணன் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் ரியாஸ் கான். அவர் வந்து வெற்றின்ற பேரில் இந்த படத்தில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய காலேஜில் அவர் தான் நல்ல ஒரு பாக்ஸராக வந்து இருப்பார். நல்ல நிறைய போட்டிகளில் ஜெயிச்ச ஒரு பாக்ஸராக இருப்பார். நல்ல ஒரு பொறுப்பான பையனாக இருப்பார். காலேஜ் விட்டு வந்தோன்னே வந்து கடையை வந்து பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அவங்க அப்பாவை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பார். அதனால் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு அவங்களுடைய அண்ணனை மட்டும்தான் ரொம்ப வந்து பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்னென்னா, விஜய் என்ன பண்ணுவார்னா, பூமிகா இருக்காங்க, அதாவது ஏற்ற வீட்டில் தான் இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு பூமிகா. ஆனால் பூமிகா வந்துட்டு விஜய் வந்து லவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து தெரியாது. இவருக்கு என்னென்னா நல்ல ஒரு மாடர்னான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா, பூமிகாட்டே வந்துட்டு கார் வாங்குறது, ஏன்னா அவங்க அப்பா வந்து கார் கேரேஜ் வச்சு நடத்திட்டு வருவார். அவங்கக்கிட்ட வந்து புது புது காராக வந்து அவங்க அப்பாவுக்கே தெரியாமல் வாங்கிட்டு போகிறதா இருக்கட்டும், பணம் நிறைய வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. பூமிகாவும் அவங்க கேட்குறப்பெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. இவங்கள்ட்ட தான் நான் காரை வாங்கிட்டு போயிட்டு இவங்க இருக்காங்க இல்லையா, அது என்ன, சிம்ரனுடைய தங்கச்சி பேர் வந்து ஐயோ தெரியலையே, சரி, அவங்க இருப்பாங்க இந்த படத்தில். அவங்கள வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட இருந்தே காரை வாங்கிட்டு போய் நல்ல சீன்லாம் போட்டுக்கிட்டு அவங்கள வந்துட்டு கரெக்ட் பண்ண பார்ப்பாரு. தான் வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவங்கள வந்து நல்ல பணங்காசு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவர்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா விஜயோட அப்பா முன்னாடியே அவங்க வந்து அசிங்கப்படுத்தி பேசிட்டு போயிடுவாங்க அவங்க. ஆனால் இவர் வந்துட்டு எனக்கு என்ன அத்தனை இவருக்கு தான் ஒன்றும் புதுசு இல்லையே இந்த மாதிரி அவமானப்படுறதுன்னு சொல்லிட்டு போய் செம்ம இருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய மோனல், அவங்க பேர் மோனலோடைய லவ்வர், அதாவது அதுக்கப்புறம் போய் அவங்க ஒரு பெரிய பணக்கார பையனை போய் பிடிப்பாங்க. அவருக்கும் விஜயோட அண்ணனுக்கும் வந்துட்டு பாக்ஸிங் வந்து போட்டி ஒன்று நடக்கிறதா இருக்கும். ஆனால் இவர் நார்மலாக இருந்தார், நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவரை அடிச்சு போட்டுருவாங்க. அவரால் போய் கலந்துக்கவே முடியாத அளவுக்கு வீல் சேரில் வந்து உட்காந்துருப்பாரு. தன்னோட அண்ணனை இப்படி அடிச்சு போட்டதுனால என்ன பண்ணிடுவாங்க, விஜய் என்ன பண்ணுவார்னா, பேசாம நம்மளே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாக்ஸர், அதாவது அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு மாட்டேன்னு சொல்லிடுறாரு, நீனா ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டேன் போன்னு. ஆனால் அதுக்கப்புறம் பயங்கரமான எஃபர்ட் போட்டு இவர் வந்துட்டு பாக்ஸிங் கற்றுக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணி கடைசியில் அந்த ஒரு கப்பையும் அடிப்பார். இவர் போய் கலந்துக்கிட்டு அந்த கப்பை வந்து தன்னுடைய அண்ணனாகிய வெற்றிக்கு வந்து கொடுப்பாரு. இந்த விஷயத்தை பார்த்துட்டு அவருடைய அப்பா வந்து ரொம்பவே பெருமைப்படுவார் தன்னோட பையன் மேலே. ஏன்னா இப்படி ஒரு சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து இவ்வளோ பொறுப்பாயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுவார். இன்னொன்று, விஜய்க்குமே வந்துட்டு பூமிகா லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு கடைசியாக அவரும் அவங்களுடைய லவ்வை வந்து ஏற்றுக்குருவாங்க. இதோட இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க.